வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதனால் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், கடற்கரையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று இரவு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் கூடுவர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகரம் மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு, டிராபிக் என ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் புத்தாண்டை கொண்டாட இன்று மாலை முதல் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரையை நோக்கி படையெடுப்பர். இதனால் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் வாகனங்களுக்கு தனியாக வழி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை ஒட்டி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரை வரும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 10 இடங்களில் தற்காலிக பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உப்பளம் பெத்திசம்னார் பள்ளி, உப்பளம் புதிய துறைமுகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், பாண்டி மெரினா, பழைய பஸ் நிலைய நகராட்சி வளாகம், நேரு வீதி, பழைய சிறைச்சாலை வளாகம், மறைமலை அடிகள் சாலை, புதிய பஸ் நிலையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வளாகம், வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி, கருவடிக்குப்பம் ஃபாத்திமா பள்ளி உள்ளிட்ட இடங்களில் வாகன பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை சாலை செல்ல இலவசமாக 30 அரசு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், மதுபார்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் நடத்த அனுமதி கிடையாது. கடலில் யாரும் குளிக்கக்கூடாது. புத்தாண்டில் மது அருந்துவிட்டு பணியில் ஈடுபட்டால் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசாருடன் 600 ஊர்காவல் படையினர், NSS, NCC மாணவர்கள் 400 பேர் பணியில் ஈடுபடுவர் என்றும், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்க திடீர் வாகன சோதனைகள் நடத்தப்படும். போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்ய பல்வேறு சந்திப்புகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் இன்றளவு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் கூடுவார்கள். எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகரம் மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு, டிராபிக் என ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரை நோக்கி படையெடுப்பர். இதனால் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல காவல்துறை தடை விதித்த நிலையில் தற்பொழுது ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்பு கட்டைகள் அமைத்து ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்லும் வழிகள் அனைத்தையும் மூடியுள்ளனர். மேலும் வாகனங்கள் அனைத்தும் உள்ளே செல்லாதவாறு தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புகின்றனர். பிற வாகனங்கள் போக்குவரத்து துறை சார்பில் 10 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பார்க்கிங் பகுதிகளில் நிறுத்தம் செய்ய போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் வாகனங்களுக்கு தனியாக வழி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை ஒட்டிய ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்கள் மட்டும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரைக்கு தற்போதைய சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் வருகை தர துவங்கியுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஈட் உலக சாதனை எனது சகோதரர் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி இளைஞர் விஜயகுமார் அவர்கள் 100 நிமிடங்கள் 30 பாடல்கள் தளபதி விஜயின் திரைப்பாடல்களுக்கு தொடர்ந்து நடனமாடி சாதனை செய்துள்ளார். எங்களாலும் சாதிக்க முடியும் என்பதை அவர் இந்த உலகிற்கு நிரூபித்துள்ளார்.
இந்த மாதிரி பிள்ளைகளை ஒதுக்கிவிடாமல் அவர்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர அனைவரும் முன்வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு எனது சகோதரர் ஒரு முன் உதாரணமாக மாற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை ஒதுக்கிவிடாமல் அவர்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். சுற்றி இருப்பவர்களும் இதற்கு உதவ வேண்டும். அரசாங்கமும் இதற்கான வழியை ஏற்படுத்தி தர வேண்டும். என் சகோதரர் உடைய கனவு தளபதி விஜய் அண்ணாவை அவர் பார்க்கணும், அவர் முன்னாடி ஆடணும் என்பதுதான். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம், புதுத்தெரு மற்றும் திபுராய்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் வீதியிலும் ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் நகராட்சி மூலம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் அங்கு எல் வடிவ வாய்க்கால் கட்டை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினரிடம் சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி பொதுமக்கள் இங்கு வாய்க்கால் கட்டை அமைத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையேற்ற சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அதிகாரிகளை தொடர்ச்சியாக நேரில் சென்று சந்தித்து பணிகள் குறித்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இப்பொழுது பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆனைப்பால் கனடி அவர்கள் இன்று நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், பக்தவச்சலம் ஆகியோர் உடன் இருந்தனர். சண்டிகர் மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு அனுமதி அளித்ததை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக பணியை புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதனை மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சண்டிகர் மாநிலத்தில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் இந்த அனுமதியை ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் போக்கை மத்திய மாநில அரசுகள் கைவிட வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட மின்துறை தலைமை அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நாடு முழுவதும் மத்திய அரசு மின்துறை தனியார் மயமாக்கும் போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் இயற்கை உணவகத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு நம்மாழ்வாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அமைச்சர் மற்றும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இயற்கை உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். மேலும் உணவகத்தில் இயற்கை சார்ந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவு வகைகளை மக்களுக்கு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக வழங்கி வருகின்றோம் என கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் உமா மகேஸ்வரி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் அனைவருக்கும் விலையில்லா மூலிகை சூப் வகைகள், வேர்க்கடலை, மூலிகை கீரை வடை, முளைக்கட்டிய தானியங்கள் என பல வகை உணவுகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் தசபூஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ தசபூஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயர் பல வண்ண மலர்களாலான புஷ்பாங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை, வடை மாலை சாற்றி சிறப்பு பூஜைகளும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது.
தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன், ஐனரப்பன், காளியம்மன் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பாபிஷேகம், அதற்கான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த கும்பாபிஷேக வேலைகள் முடிவடைந்து வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவிற்கு முதலமைச்சரை அழைப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தலைமையில் கோவில் திருப்பணி முழு நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கும்பாபிஷேக பத்திரிகை வைத்து அழைத்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்வு. 600 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ கிலோ 3500 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ கிலோ 2000 ரூபாயாகவும், 500 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் 2000 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. இன்றிரவு நடக்கவிருக்கும் புத்தாண்டு விழாவிற்கு தேவை அதிகரிப்பால் தோவாளை மலர் சந்தையில் விற்பனையும் களை கட்டியுள்ளது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பூச்சந்தையில் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் ஒரே பூச்சந்தை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையாகும். இந்த சந்தைக்கு நிலக்கோட்டை, பெங்களூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பூக்களும் தினசரி பல டன் கணக்கில் தோவாளை மலர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு உள்ளூர் விற்பனை மட்டுமல்ல, கேரள வியாபாரம் மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் பூச்சந்தையாக விளங்கி வருகின்றது. விசேஷ காலங்கள், பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை 3 மடங்கு 4 மடங்கு உயர்வது வழக்கம். அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு இன்றிரவு அனைத்து தேவாலயங்களிலும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சிறப்பு பிரார்த்தனைகள், திருப்பலிகள் நடைபெற இருப்பதால் பூக்களின் தேவை இன்று அதிகரித்துள்ளது. இதனால் 600 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ கிலோ இன்று 3500 ரூபாயாகவும், 500 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ கிலோ 2000 ரூபாயாகவும், இதேபோல் 200 ரூபாய்க்கு விற்ற கொழுந்து 400 ரூபாயாகவும், 500 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் 2000 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. இதேபோல் அரளிப்பூ 400 ரூபாயாகவும், கொழுந்து 400 ரூபாயாகவும், சம்மங்கிப்பூ 400 ரூபாயாகவும், பட்டன் ரோஜா 280 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. இன்றிரவு நடக்கவிருக்கும் புத்தாண்டு விழாவிற்கு தேவை அதிகரிப்பால் தோவாளை மலர்ச்சந்தையில் விற்பனையும் களை கட்டியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த வன்கொடுமையை கண்டித்து கடலூரில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஜி. சம்பத் கைது செய்யப்பட்டார். பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்களை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்தும் இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் தலைமையில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர்.
தொடர்ந்து அங்கு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் குவிந்த அதிமுகவினர் போலீசாரின் தடையையும் மீறி திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே மைக் அணைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட MC சம்பத், KN தங்கமணி, சேவல், GJ குமார், K காசிநாதன், தேவபாக்கரி கந்தன், கெமிக்கல் மாதவன், பாலகிருஷ்ணன், வெங்கட்ராமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். கைதின் பொழுது முன்னாள் அமைச்சர் MC சம்பத் யார் இந்த ஸ்டாலின், யார் இந்த ஸ்டாலின் என்று கோஷமிட்டார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அனைவரும் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் கடலூர் புதுச்சேரி பிரதான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டி பரிசளிப்பு விழா அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குநர் கலை பெருமாள் அவர்கள் மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது ஓவிய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர். இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி கிளையின் தலைவர் ஜெகதீசன், பொதுச் செயலாளர் ரவி, அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் கூட்டியக்கத்தின் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தராஜன், யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் யாத்ரா ஸ்ரீனிவாசன், ஆறுமுகம் பேப்பர் ஏஜென்சியின் நிறுவனர் தோழர் ஆறுமுகம், தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அரங்காவலர் ரத்ன இனியவன் வரவேற்று பேசினர். கலை மாமணி ஓவியர் முனுசாமி தலைமை தாங்கினர். அன்னை கல்வி நிறுவனத்தின் தாளாளர் சேவரத்னா கவிதா முன்னிலை வகித்தார். எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பின் செயலாளர் ஓவியர் ராஜகண்ணன் நன்றி கூறினார். இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரிகுரு மகாராஜ் அவர்களின் 31ஆம் ஆண்டு மகா சமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெய் ஸ்ரீ அனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குநர் மீனாட்சி தேவி பவனானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினர். பொதுச் செயலாளர் தேவசேனா பவனானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெகசண்முகம், புதுச்சேரி கலைக்கல் காங்கேயன் அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன், குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ் கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள். முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் 2 உயர்த்தப்பட உள்ளது. இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயரவில்லை என்றும் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத நிலையில் புதுச்சேரியில் மட்டும் விலை உயர்த்தப்படுவதை கண்டித்தும் விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் AITUC தொழிற்சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடையும் எனவும் எச்சரித்தனர்.
ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே எழுந்தருளி உள்ள கௌசிக பாலசுப்ரமணியன் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சர்க்குருநாதன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி, எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மெயின்துறையை தனியார் மயப்படுத்த உள்ள நடவடிக்கையை கண்டித்து மெயின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சண்டிகர் மெயின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மெயின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தணிகாச்சலம் தலைமையில் உப்பளம் மெயின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியிலிருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மெயின்துறை தனியார் மயமாகும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை, நெய், வடை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர்.
செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.